முழு வீடியோ பார்க்க கீழே உள்ள பொம்மையின் விரலை தொடங்க போதும். இப்ப இந்த சொர சாப்பிடுறதுனால என்ன நன்மைகள் இருக்கு? அதாவது சொர்க்கா உப்பு இல்ல, நம்ம சொரக்காக்கு உப்பு ஏதோ அப்படி இல்ல, சொர்க்கால உப்பு இல்லையா அப்படின்னுவாங்க. அதாவது சொர்க்காவை சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல இருக்கிற உப்பை வெளியேற்றும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா சொர்க்கானுடைய தன்மையை. சொர்க்கா சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல உப்பு இருக்காது. ஆமா, பச்சை சுரை. இது பச்சையிலே 2 ரகம் இருக்கு. இது வரி இருக்கிறது ஒண்ணு இருக்கு, வரி இல்லாதது இருக்கு. அதுலயே 2 இருக்கு. அதான் சென்ற ஆண்டு நான் சொன்னேன்ல, அந்த இதுக்கு திருத்துறைப்பூண்டி நெல் திருவிழாக்கு போயிருந்தால அங்கதான் வாங்கிட்டு வந்தேன் அந்த விதைகளை. ஆமா, இது என்னது? சொரையா? அது ஆமா, சுரைக்காய் தான். சொரையில இது நாட்டு ரகம்? அது ஆமா, நாட்டு ரகம். விதை நீங்க விதை உங்ககிட்ட இல்ல? விதை இப்பதான் வாங்கிட்டு வந்துடுறேன். அதான் சொன்னேன்ல, அங்க இருந்து வாங்கிட்டு வந்து போட்டது. இனிமேட்டு இதுல இருந்து விதை எடுத்து வச்சு நம்ம இன்னும் அதிகமா பண்ணலாம். இப்ப உங்க தாத்தா அந்த ஒரு ஆமா, அவரு புடலை மட்டும் தான் பண்ணாரு. என்ன காரணம் ஒரு புடலை மட்டும் பண்றது? அவங்க ஏரியால அப்போத்துல இருந்தே அவங்க புடலை வந்து பயிர் வச்சிருக்காங்க. சொரைக்காயிலே 40 ரகத்துக்கு மேல இருக்கும் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாரு. நம்ம இன்னும் அது பார்க்கல. இதுலயே நம்ம எப்படி புடலங்க நீட்டா இருக்கோ அதே மாதிரி இவ்வளவு முட்டி இடுப்பு உயரத்துக்கு ஒரு சொரக்கா இருக்குன்னு ஒருத்தர் போட்டுருந்தார். ஒரு வீடியோல ஒண்ணு பார்த்தேன் நான். ஆமா, இப்போ நம்ம 2 தண்ணிக்கு ஒரு தடவை வந்து களை வெட்டிடுவோம். அது இப்போ ஒரு சின்ன சின்னதா வந்திருக்கா, இன்னொரு தண்ணி பாசன பிறகு மறுபடியும் ஒரு தடவை வந்து ஆள் வச்சு களை வெட்டிடுவோம். மிஷின் வச்சு ஓட்டுறது இல்லையா நீங்க? மிஷின் வச்சு ஓட்டினா வேர் அடிபட்டுரும். செடியினுடைய இது வந்து பாத்தீங்கன்னா வீரியம் வந்து குறைஞ்சிரும். அதனால மிஷின்ல நம்ம பண்றதில்லை. மிஷின்லாம் வந்து செடி பந்தல் ஏறுற வரையும் தான் மிஷின். நீங்க சொன்னது ஹைபிரிட் சொரை தானா? ஆமா, இது ஹைபிரிட் சொரை. இப்போ பாத்தீங்கன்னா இந்த நம்ம சொரக்காய், பீர்க்கங்காய், அதுக்கப்புறமா பாவக்காய், இது புடலங்காய், மலபார், வெள்ளரிக்காய், இதெல்லாம் நம்ம இப்படி கிள்ளுனா இதுல இருந்து பாத்தீங்கன்னா தண்ணி வடியும். இது பாத்தீங்கன்னா இது பண்ணும்போது இந்த இடத்துல வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா தண்ணி வரும். இந்த ரகங்கள்லாம் நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல வந்து பாத்தீங்கன்னா நீரிழிவு நோய் வந்து வராது. அதாவது சுகரோ இல்ல ஏதாவது பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க. முழு வீடியோ பார்க்க கீழே உள்ள பொம்மையின் விரலை தொடங்க போதும்.